அரண் சேனையர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சதீஷ் செல்லத்துறை அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். லடாக்கில் பெரிய வன்முறை கலவரம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்தை தீ வச்சு கொளுத்திருக்கிறாங்க. எல்லா பக்கமும் வன்முறை, தீ வைப்பு அப்படின்னு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது. இப்போ காஷ்மீர் குறித்த பிரச்சனைகள் பார்க்கும்போது அங்க பள்ளத்தாக்கில் போராட்டம், கல்லெறிதல் இதெல்லாம் நடந்ததுன்னு பார்த்துருக்குறோம். ஆனால் லடாக்ல இப்படியான ஒரு விஷயத்த முதல் முறையா நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? லடாக்ல இது இந்த முதல் முறை இல்லை, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குது, போராட்டங்கள் நடந்திருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் பொதுவாகவே ஒரு ரொம்ப அமைதியான குணம் உள்ளவங்க. லடாக், கார்கில் இது ரெண்டு இடமும் அங்கே தான் இருக்குது. நம்ம ஒரு பெரிய போர் நடந்தது. போர் என்பதோட அங்கே ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள், பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பாளர் வந்தாங்க. அவங்கள இந்திய ராணுவம் துரத்தி அடிச்சது. அங்கே பிஎஸ்எஃப் வேலை பார்த்தது. அங்கே இருக்கிற லடாக் மக்களே, அதாவது கார்கில் மக்களே அதில் உதவி செஞ்சாங்க. அங்கே நின்னாங்க, இந்திய அரசோடு நின்னாங்க. அவங்க இந்தியர்கள் தான். லடாக் அப்படிங்கிறதும் இந்த கார்கில் அப்படிங்கிறது ரெண்டு இடமுமே ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் அண்டரில் இருந்துச்சு. இந்த 370 ஆக்டை முடிச்சு விட்டாங்கல்ல நம்ம பாரதிய ஜனதா கட்சி. அப்போ லடாக் மக்களை வரவேற்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களோட ஆட்கள் ஜம்மு காஷ்மீர்ல அதிகமாக இல்லை, வேலையில் இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு குறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு தூரமாக இருக்கிறோம். இவங்களோட இடம் மலையில் ரொம்ப உயரமான இடம். அங்கே அதை என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு டிசர்ட் அப்படிங்க, அதாவது ரொம்ப குளிர் பாலைவனம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே எப்படி நீங்கள் தார் பாலைவனம்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி அது ஒரு குளிர் பாலைவனம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பாறைகளாகவும் மலைகளாகவும் இருக்குது. பனி விழுற நேரத்தில் அதோட லொக்கேஷன் வேற மாதிரி இருக்குது. பனி முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் வரப்போ அதோட லொக்கேஷன் வேற மாதிரி இருக்கும், வெட்ட வெளியாக இருக்கும். மேய்ச்சலுக்கான நிலம் அந்த மாதிரி இருக்கும். முக்கியமாக அந்த ஆடு வளர்க்குறது, இந்த மாதிரி பழங்குடியினர் தான். அங்கே 97% பழங்குடியினர் தான். பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா லடாக்ல மட்டும் 66-67% பேர் இருக்கிறாங்க. கார்கில்ல 84% பழங்குடியினர் தான். இது போக சில இடங்களில் 97% பேர் பழங்குடியினர் தான். அங்கே மெஜாரிட்டி ஃபுல்லாக பழங்குடியினர் தான். இப்போ NCST, நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்களே நீங்கள் ஃபுல் ஷெட்யூல்டு காஸ்ட் அட்டவணை 6 நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இவங்களோட கோரிக்கையே அதுதான். இந்த 370 நீக்கப்பட்ட பிறகு முதலில் கொண்டாடியது இந்த லடாக் மக்கள் தான். மாநில அந்தஸ்து கேட்டாங்கன்னு. ஆமா, அவங்களோட டிமாண்ட் 4 டிமாண்ட், முக்கியமான டிமாண்ட். இந்த 4 முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் குட், அதாவது எனக்கு மாநில ஒரு அமைப்பை கொடு, மாநிலமா என்னை அங்கீகரி அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது எங்களை 6th ஷெட்யூல்ல சேரு அப்படிங்கிறாங்க. மூணாவது ஒரு MP தான் எங்க இருந்திருக்கும், எனக்கு 2 MP மாத்திரு அப்படிங்கிறாங்க. நாலாவது இங்க ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு இதை நாங்களா நடத்துறது மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி. ஏன்னா இங்க மக்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. நீங்க லிட்ரஸி பார்த்தீங்கன்னா அவங்க 74-77% இருக்கிறாங்க. ஆனா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எங்களுக்கு எங்க வேலையை பார்க்கறதுக்கு இது இல்லை அப்படின்னு அவங்களோட போராட்டங்கள் இதுதான். அங்க இருக்கிற பெரும்பாலான ஜன் இசட் இப்போ தீ வச்சதா சொல்றாங்களா, பிஜேபி ஆஃபீஸே தீ வச்சவங்க எல்லாருமே அன்னைக்கு பிஜேபியை வரவேற்றவர்கள் தான். இன்னைக்கு அங்க இருக்கிற எம்பியும் பிஜேபி MP தான். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டேட் குட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதற்கு முன்னாடி அவங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்தப்போ இங்க இருந்து 4 MLA அங்க போயிருந்தாங்க, போயிட்டு இருப்பாங்க. அதாவது 4 MLA செலக்ட் செய்யப்படுறாங்க. அப்புறம் MP ஒரு MP இருக்காரு. ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க. இந்த 370 நீக்கப்பட்ட பிறகு இவங்களை யூனியன் டெரிட்டரியா யூடியா அறிவித்த பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியோட டெல்லியோட நேரடி கண்காணிப்புக்கு கீழே, நேரடி கண்ட்ரோல் கீழே வந்துருது. இவங்க அதிகபட்சம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், ஹில் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில்னு வச்சுக்கலாம். இது என்னன்னா சின்ன சின்ன லெவல்ல உங்க அதிகாரம் இருக்கும். ஆனா பெரிய அளவுல அதிகாரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அதிகாரம் இவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா துணைநிலை ஆளுநர் தான் முழு அதிகாரம். ஆமா, துணைநிலை ஆளுநர் தான் இவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அப்பவும் ஆளுநர் கூட இல்ல, துணைநிலை ஆளுநர் தான். அப்போ அவங்க அந்த அந்த பகுதியை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பகுதி வெளிநாட்டினர்லாம் இப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இல்ல கார்பரேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இங்க இருக்கிற சூழலே கெட்டு போயிடும். அப்போ எங்களுக்கு பாதுகாப்பா எனக்கு 6th ஷெட்யூல்ல என்னை சேரு அப்படின்னாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நேஷனல் கமிஷன் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இருக்குங்க, அது இவங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. பரிந்துரை பண்ணியும் பாஜக அரசு இதை பண்ணல. சரி, அவன் தானே பரிந்துரை பண்ணா நான் எதுக்குடா கேட்கணும்னு பிஜேபி சொல்லலாம். ஆனா மேட்ரு என்ன அப்படின்னா, 2019 ஆகஸ்ட்ல இந்த மாதிரி 370 கலைக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா இது தனியா யூனியன் டெரிட்டரியா அறிவிக்கப்படுகிறது. 2020 எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல பிஜேபியோட வாக்குறுதி என்ன அப்படின்னா,
உங்களை நாங்கள் 6th ஷெட்யூலில் சேர்ப்போம். ஏற்கனவே இப்போ 6th ஷெட்யூலில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, இந்த 4 ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6th ஷெட்யூல் கீழே வருது. இந்த 6th ஷெட்யூல் என்ன கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஃபாரஸ்ட் ஆகட்டும், அங்கே இருக்கிற நிலம் ஆகட்டும், அங்கே இருக்கிற நீர்நிலைகள் ஆகட்டும், அங்கே இருக்கிற கல்ச்சர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பழங்குடியினருக்கான பாதுகாப்பு வந்து முழுமையா வழங்குறத இந்த 6th ஷெட்யூல் வரைக்கும். ஆமா, வேலைவாய்ப்பு எல்லாமே இந்த 6th ஷெட்யூல் அடங்கிடும். இந்த 6th ஷெட்யூல் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இஷ்டம் போல வந்து அங்க போய் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட முடியாது. அசாம்லயோ நீங்க எதுவுமே பண்ணிட முடியாது. இப்போ அந்த கோரிக்கை இவங்க கேட்கறாங்க. ஸ்டேட் குட்டுக்கு நான் சொல்லிட்டேன், முன்னாடியாவது ஒரு 4 எம்எல்ஏ இருந்தான், இப்போ அந்த எம்எல்ஏவும் கிடையாது. ஒரே ஒரு எம்பி இருக்காங்க. இவங்க 2 எம்பி கேட்கறாங்க. ஏனென்றால் லடாக் வந்து முழுக்க முழுக்க புத்திஸ்டுகள் மெஜாரிட்டி. நீங்க அப்படியே கார்கிலுக்கு வந்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி. இன்னைக்கு வந்து அங்க வந்து போராடிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா LAB, அதாவது லடாக் அபெக்ஸ் பாடின்னு அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து லடாக்கை சேர்ந்தவங்க. அவங்க அதிகமா புத்திஸ்டுகள் இருக்காங்க, பௌத்தர்கள். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் KDA, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் போராட்டத்தை வந்து முழுசா முன்னெடுக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நடக்குதுல, இது 4 வருஷமா நடந்துட்டு இருக்குது. 2021 டிசம்பர்ல நடந்திருக்குது, 2022 நவம்பர்ல நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 20 நினைக்கிறேன், செப்டம்பர் 2020 வந்து இந்த போராட்டம் வந்து மிக பெருசா இருந்துச்சு. எனக்கு 6th ஷெட்யூல் கூடு அப்படின்னு. இந்த 6th ஷெட்யூல் அவ்வளவு முக்கியமானது. ஆனால் எலெக்ஷன் அப்போ 2020 இவங்க போராட்டம் பண்ணதும் பிஜேபி வந்து வாக்குறுதி கொடுக்குது. என்ன வாக்குறுதி கொடுக்குன்னா, இந்த எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்ச 15 நாள்ல நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு. அவ்வளவுதான், அதோட தூக்கி போட்டாச்சு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே அப்படி தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டாங்க. போன வருஷம் நடந்த போராட்டத்துல பிரகாஷ் ராஜ் கூட போய் கலந்துக்கிட்டாங்க. ஆமா, போன வருஷம் நடந்த போராட்டத்துல 30,000 பேர், ஒரு அந்த 3 லட்சம் பேர் அந்த மக்கள் தொகை, லடாக்கு கார்கில் இவங்களோட மக்கள் தொகை. அதுல போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்க கிட்டத்தட்ட 10%, 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஊர்ல 7.5 கோடி பேர் இருக்கோம், 70 லட்சம் பேர் வந்து கூடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த போராட்டத்தோட வீரியத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு பகுதியின் 10% மக்கள் தன்னியல்பாக இந்த பிரச்சனைகளுக்கு வந்து எனக்கு தீர்த்து கொடு அப்படின்னு தான் மதித்த, தான் ஆதரித்த, தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கவர்மெண்ட்ட, தனக்கு நல்லது செய்ய நினைச்ச கவர்மெண்ட்ட கேட்கறது தப்பா? அதுவும் போன வருடம் முடித்து வைக்கப்பட்டது. போன வருடம் அந்த இதுல வந்து முக்கியமா கலந்துக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவரு. அவர் வந்து டெல்லி வரைக்கும் நடைபயணித்து போனார். 800 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் நடைபயணமா போய் இந்த டிமாண்டை வந்து வலியுறுத்துறாரு. அவரை வந்து அப்பவே டெல்லியில வந்து பார்டர்லயே வச்சு அரெஸ்ட் பண்ணி திருப்பி அனுப்பி விட்டாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா, ஒரு ஆக்டிவிஸ்டா, நீ வந்து கல்வியாளரா, நீ வந்து ஒரு இன்னோவேட்டரா, அதை மட்டும் பண்ணு, இதெல்லாம் பண்ணாதன்ட்டு திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஆக இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு திடீர்னு தீ வைக்கிறதில்ல. அந்த போராட்டத்தோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா உச்சபட்ச கோபம். ஏன்னா அன்னைக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி மீண்டும் இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த 15வது நாள்ல 2 பேர் வந்து மிகவும் கவலைக்கிடமாகறாங்க. ஏன்னா உண்ணாவிரத போராட்டம். அந்த உண்ணாவிரத போராட்டத்துல கவலைக்கிடமாகவும் மக்கள் வந்து கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊரை சேர்ந்தவங்க, அந்த இதுல இருக்கிறவங்க. அப்புறமா அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு. சரி, பேச்சுவார்த்தை எப்படின்னு பார்த்தா அக்டோபர் 6 அப்படின்னு சொல்லுது. அக்டோபர் 6க்கும் செப்டம்பர் இவங்க சொன்ன டேட்டுக்கும், அவங்க அறிவித்த டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா 16 நாள் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அரசாங்கம் சொன்ன டேட்ல இருந்து, அதாவது இன்னைக்கு வாக்குறுதி இருக்கோ அன்னையில இருந்து பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நாள் 16 நாள் டிஃபரெண்ட் இருக்குது. இப்போ இது வந்து யூத், எப்பவுமே இளம் வீரர்களுக்கு ரத்தம் கொதிக்கும்ல, அவங்களுக்கு கோவத்தை கொடுக்குது. அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் அங்க வந்து ஒரு வன்முறையா வெடிக்குது அப்படின்னா பிஜேபி ஆபீஸ் கொளுத்தப்படுது. எந்த பிஜேபி அங்க எம்பியா இருக்காரோ, யாருக்கு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்களோ, யாருக்கு வந்து இவங்க வந்து வரவேற்றாங்களோ, ஈவன் அந்த சோனம் வாங்சுக் கூட தேங்க்ஸ் மோடிஜி, தேங்க்ஸ் அமித்ஷாஜின்னு அப்பவே ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன காரணத்துக்காகனா அந்த 370 கலைக்கப்பட்டதும். இவங்களை பொறுத்தவரை ஜேஎன்கேல இருந்து நான் விடுதலைப்பட்டுட்டேன், இனிமே நாங்க எல்லாம் நம்மளே பாத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனா நீ அதை விட பெரிய ஒரு மிருகத்திட்ட மாட்டிருக்க அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. ஆனா இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ புரியவும் அங்க ஒரு வன்முறை நிகழுது. உடனடியாக போலீஸ் துப்பாக்கி சுட்டு 4 இளைஞர்கள் வந்து 4 பேர் அங்க வந்து லடாக் இருக்கிற 4 பேர் வந்து இறந்து போறாங்க, கொல்லப்படுகிறார்கள். இறந்து போகிறார்கள் சொல்லக்கூடாது, கொல்லப்படுகிறார்கள் போலீஸால. போலீஸ், சிஆர்பிஎஃப் எல்லாமே அங்க இறங்கி இருக்குது. இப்ப இந்த 4 பேர்ல ஒருத்தர் வந்து எக்ஸர்வீஸ்மேன், ராணுவத்தில் வேலை பார்த்தவர், எக்ஸர்வீஸ்மேன், அவரும் கொல்லப்பட்டிருக்காரு. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு படிக்கும் போது கிடைச்சது. ஆக அந்த கார்கில் போராகட்டும், இல்ல சீனா வந்துச்சுன்னா சீனாவை எதிர்த்து நிற்கிறதாகட்டும், பாய்காட் சீனாவாகட்டும், எல்லா விஷயத்திலையும் கலந்துகிட்ட இந்த மக்களை பாஜக அரசு மிக கடுமையாக, மிக கொடுமையாக வஞ்சித்துள்ளது. அதோட எதிர்தான், அதோட விளைவு தான் வந்து அது வந்து வன்முறையாக மாறுது. இவங்க உடனே ஜென்னிசெட் போராட்டம், இது வந்து நேபாள்ல இருந்து வருது. எனக்கு அதான் தோணுச்சு. இப்ப நேபாள்ல அப்படி நடந்த போராட்டம் ஒரு தீ வைப்பு வன்முறை அப்படின்னு ஒண்ணு,
அதை பார்த்து வடகிழக்கு மாநிலங்கள்லயும் இப்ப போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அது போல இவங்க செய்யறாங்களான்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல அது மட்டுமே சொல்லல. அதாவது அவங்க இப்போ நீங்க இந்த போராட்டம் நடந்ததுமே 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்குள்ளேயும் பிஜேபியோட ஐடி விங்கும் அமித் மால்வியா இவர்கள்லாம் உடனடியாக களத்துல இறங்கிட்டாங்க. ஏன்னா நீங்க மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா, மணிப்பூர்ல இதே மாதிரி தீ வைக்கப்பட்டது, மணிப்பூர்லயும் இது வந்துச்சு. அங்க வந்து அவங்களுக்கு வந்து குக்கி மேத்தின் 2 பேர் இருந்தாங்க. அவங்கள சண்டை போட்டு இவங்களை குற்றம் சாட்டுறது, இவங்களை குற்றம் சாட்டுறது அவங்களுக்கு ஒரு வழி இருந்தது. ஆனா இங்க வந்து லடாக்ல இருக்கிறவங்களும் கார்கில் இருக்கிற முஸ்லிம்ஸும் சரி புத்திஸ்டும் சரி 2 பேருமே ஒன்னா நின்று கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. உடனடியாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது வந்து ஜென் இசட் போராட்டத்தோட இன்னொரு வடிவம், இது வெளிநாட்டுல இருந்து இந்த சதி, அதாவது நேபாள்ல இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து, சைனீஸ் வந்து இதுல சம்பந்தப்படுறாங்க, பாகிஸ்தானி வந்து சம்பந்தப்படுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கையாளாகாத அரசாங்கம், இந்த கையாளாத பிஜேபி என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க யார் போராட்டம் பண்ணாலும் அவளுக்கு ஒரு பேரை குத்திடும். இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகள் போராட்டத்துக்கு என்ன பேரு அப்படின்னா காலிஸ்தானி. பஞ்சாப்ல ஒருத்தன் போறான்னா அவன் காலிஸ்தானி. தமிழ்நாட்டுல ஒருத்தன் போறான்னா அவன் விடுதலை புலி. இங்க கேரளால ஒருத்தன் போறான்னா அவன் வந்து ISIS, கேரளால இருந்து ISISல ஜாயின் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். மணிப்பூர்ல ஒருத்தன் போறான்னா அவன் வந்து தீவிரவாதிகளோட தொடர்பு, எங்க சைனா தீவிரவாதிகளோட தொடர்பு அப்படின்றாங்க. அப்புறமா இங்க ஜம்மு காஷ்மீர்ல போறான்னா அவன் வந்து பாகிஸ்தானியோட தொடர்பு. ஆக எல்லாத்துக்கும் லேபிள் குத்தி ஒண்ணுமே இல்லைனாலும் ஆன்டி இண்டியன் சொல்லிடுது. சரிப்பா, நான் எந்த நாட்டோட பார்டர்லயும் இல்ல, நான் வந்து மத்திய பிரதேச இருந்து போராடுறேன், நீ அர்பன் நக்சல் அப்படின்றாங்க. ஆக ஆளுக்கு ஒரு லேபிளை குத்தி இவங்க வந்து முடிச்ச விட தான் பார்த்தாங்களே தவிர வேற எதுவும் பண்ணல. உடனடியாக அமித் மால்வியா அன்னைக்கு டேட்டுக்கு இந்த போராட்டம், அந்த துப்பாக்கிச்சூடு, அந்த கலவரம், அதற்கு உடனடியாக அமித் மால்வியா அங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு. என்ன காட்டுறாரு அப்படின்னா, இதோ இருக்காரு பாருங்க, இவர் வந்து காங்கிரஸோட கவுன்சிலரு, இந்த கவுன்சிலர் தான் இந்த போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சாரு, இந்த கவுன்சிலர் தான் இந்த வன்முறைக்கெல்லாம் காரணம், இந்த கவுன்சிலர் தான் ராகுல் காந்தி இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ற இந்த மாதிரி குழப்பங்களுக்கு காரணம் அப்படின்னு பச்சையா வந்து இந்த அமித் மால்வியா வந்து டோட்டல் மீடியா, இந்திய ஊடகங்கள் முன்னாடி, இது வந்து வெறும் இந்திய ஊடகங்கள் மட்டும் பார்க்க போகுது, சர்வதேச ஊடகங்களே பார்க்க போகுது. ஏன்னா லடாக் அப்படிங்கிறது, கார்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். இந்தியா, பாகிஸ்தான், சைனா இந்த 3க்கும் நடுவில் இருக்கிற ஒரு முக்கியமான இடம். இவ்வளவு பயங்கரமாக, இவ்வளவு ஓப்பனாக அவர் வந்து போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு காட்டினார் பாத்தீங்களா. அது வந்து அடுத்த நாள் வந்து ஆல்டர் நியூஸ் வந்து சொல்லிருச்சு என்னன்னா, அந்த கவுன்சிலருக்கும் அந்த போராட்டத்தில் இருக்கிறல அந்த ஒருத்தர் ஆயுதம் தூக்கிட்டு நிக்கிறதா காட்டுறாங்க, இவர்கள் தான் லீடு பண்ணி மொத்த கலவரத்துக்கும் காரணம்னு அமித் மால்வியா குற்றம் சாட்டினார். இன்னும் பிஜேபியில பல்வேறு லீடர்கள், அப்புறம் பிஜேபியோட டோட்டல் ஐடி விங் இறங்கி அன்னைக்கு முழுக்க பரப்பி விட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதெல்லாம் அடுத்த நாள் ஆல்ட் நியூஸ் முகமது சுபைர் அவர் வந்து போட்டோ எடுத்து போட்டார். இவரும் அவரும் ஒன்றல்ல, இது வேற வேற ஆளு, தவறாக நீங்கள் செய்தியை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கூடுதலாக அந்த சம்பந்தப்பட்ட காங்கிரஸ் கவுன்சிலர் இருக்கிறார அவரும் வந்து தன்னுடைய ஓப்பன் வீடியோ ஒன்று வெளியிட்டார். நான் அதுல இல்லை, நான் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இதை கடந்து அந்த சோனம் வாங்சுக் இருக்கிறார்ல, அவரும் வந்து உடனடியாக ANI இல்ல எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த போராட்டத்தை இவ்வளவு தூரம் 5000 பேரை கூட்டி இந்த மாதிரி வன்முறை எல்லாம் பண்றதுக்கு காங்கிரஸ்க்கு அங்க வந்து இவ்வளவு செல்வாக்கே கிடையாது. சோ இது எப்படி நடந்ததுன்னு தெரியல, ஆனா அன்பார்ச்சுனேட்லி நடந்தது. நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்க அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த அபெக்ஸ் பாடி லீடர்ஸ் ஆகட்டும் இல்ல KDA லீடர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி இது நடந்துருச்சு, கலவரமே நடந்துக்க கூடாது, அவ்வளவு தீவிரமாக காந்திய வழியை பின்பற்றாங்க. அந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் வந்து அன்னைக்கே தன்னுடைய போராட்டத்தை வந்து முடிச்சிட்டாரு. அன்னைக்கே வந்து போராட்டத்தை முடிச்சுட்டு, இந்த மாதிரி எனக்கு வன்முறையில் வந்து நம்பிக்கை கிடையாது, இந்த மாதிரி போனது வந்து தவறானது, ஆனா ஏத்துக்கல, ஆனா மக்களின் கோபம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோபத்துக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்மளோட கோரிக்கை அதான். லடாக்ங்கிறது காஷ்மீர்ல கிட்டத்தட்ட ஒரு 3ல் 1 பகுதி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, மக்கள் தொகை குறைவா இருந்தாலும் பெரிய நிலப்பரப்பு. அவ்வளவு பேர் அங்க ஒண்ணு கூடணும்னா எவ்வளவு பெரிய ஏரியாவில இருந்து சுத்தி இருந்து வந்திருக்கணும் இல்லையா? ஆமா, சாலை போக்குவரத்து. அதுல இறந்து போனவர் ஒருத்தர் வந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவர், ஒருத்தர் 160 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவர், ஒருத்தர் 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவர். அதான் எக்ஸரிஸ் 40 கிலோமீட்டர் தூரம் நினைக்கிறேன். தைவான் ஏதோ ஒரு பேர் இருந்தது, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஆக இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டத்திலேயே எக்ஸ் ஆர்மி மேன்கள்லாம் வந்து அதுல பேசியிருக்கிறாங்க, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு. இவங்க வந்து அமித்ஷாவை சந்திக்கும் பொழுது அந்த நிறைவேற்றேன் ஏமாத்திருக்காரு. ST ரிசர்வேஷனை இத்தனை % கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அதுல வேற விதமா விளையாடுறது, எல்லாத்துலயுமே ஏமாற்றோட உச்சபட்சமா தான். அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு நாள், ஒரு 10 நாள்ல நடந்து 15 நாள் வரும்போதே மாறல.
4-5 வருஷமா 2020 இருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. 2025 தான் இது வந்து உச்சகட்டத்துல இருந்திருக்குது. அப்படி போராடுறவங்க எல்லாத்தையும் பிஜேபி ஐடி செல் ஆகட்டும் இல்ல பிஜேபியோட ஊடகங்களாகட்டும் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவர்களெல்லாம் தேச துரோகிகள் அப்படின்னு முத்திரை குத்திருந்தாங்க. இதுக்கு உதாரணம் நமக்கு நம்ம வரலாறு முழுக்க இருக்கு, எவ்வளவு பார்த்துட்டோம். சரி, இவங்க மேல மொத்தமா ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் பழி கொடுக்க பார்த்தாங்க, மக்கள் மீது வந்து பழி கொடுக்க பார்த்தாங்க, ராகுல் காந்தி இழுத்து போட்டு அதை அடிக்க பார்த்தாங்க. அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா உடனடியாக எல்லாமே அம்பலமாயிருச்சு. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா வேகத்துக்கு அம்பலமாயிருச்சு. உடனடியாக அவங்க யாரை கை வச்சாங்கன்னா சோனம் வாஞ்சுக். அவர் வந்து அவரோட யூனிவர்சிட்டி இருக்குது. அவர் ஃபர்ஸ்ட் சோனம் வாஞ்சுக் யாரு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோனம் வாஞ்சுக் வந்து லடாக்ல பிறந்தவர். அங்க வந்து ஒரு மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் வந்து அங்க ஒரு இன்னோவேட்டரா, ஒரு ஆக்டிவிஸ்டா, ஒரு கல்வியாளரா, அங்க இருக்கிறவங்களுக்கு சீர்திருத்தமான கல்வி. இப்போ 3 Idiots படத்துல வந்து ஒரு காட்சி வரும், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இன்னோவேட்டிவா ஒரு டிஃப்ரெண்டான கல்வி முறையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாரு. அது வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன்ல உருவானதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது உறுதியா தெரியல, ஆனா இவரோட இன்ஸ்பிரேஷன்ல உருவானது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவரு வாழ்நாள் முழுக்க அவரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் யுனெஸ்கோல இருந்து, அப்புறமா பிரான்ஸ்ல இருந்து, அப்புறமா மகசேசன் ஒரு விருது, இந்த விருதுகள் எல்லாம் கூட அவர் வாங்கியிருக்காரு. ஈவன் இந்தியாலேயே வந்தோம்னா அங்க இருக்கிற இந்தியன் ஆர்மிக்கு சோலார் பேனல்ல ஒரு டென்ட் போட்டு கொடுத்துருக்காரு. காஷ்மீர்ல வந்து நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி ஸ்ரீநகர் இந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா நிலக்கரியை போட்டு எரிப்பாங்க. டியூட்டி பாக்குறவங்க வந்து நிலக்கரி போட்டு எரிப்பாங்க. அந்த புகையை வந்து உங்களுக்கு வந்து மிகவும் கேடானது. வாழ்நாள்ல நீங்க ஒரு 3 வருஷம் நீங்க காஷ்மீர்ல டியூட்டி பாக்குறீங்கன்னா அந்த டியூட்டி பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஜவான் வந்து அந்த புகையை தான் வாங்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. இப்போ கேஸ்ல வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வைக்கிறோம், இந்தியன் கேஸ், பாரத் கேஸ்னா அதுல வந்து உங்களுக்கு அந்த இது இருக்காது. ஆனா நிலக்கரி, அந்த நிலக்கரியும் அந்த ஜவான் தான் நைட் எல்லாம், அதாவது என்ன செய்வோம் அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு உட்காந்து ஒரு மணி நேரம் உடைப்பான். இவ்வளவு பெரிய நிலக்கரியா இருக்கும், அதெல்லாம் உடைச்சி அந்த அடுப்புல வச்சு தீ மூட்டி, ஏன்னா அதுலதான் தண்ணி சுட வச்சிருக்கு எல்லாம் நடக்கும். இது வந்து காஷ்மீர்ல ஒரு பிளைனான ஏரியால, ஸ்ரீநகர், இந்த புல்வாமா இந்த மாதிரி ஏரியால, நீங்க இங்க இருந்து இன்னும் மேல ஹை ஆல்டிடியூடு அங்க போயிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லடாக்கு, சியாச்சின் இங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அங்க வந்து அடுப்பு கெரசின்ல இருக்கும். அந்த புகை இன்னும் மோசமானது. அந்த மாதிரி எந்த அவசியம் இல்லாம, அதாவது ராணுவத்துல போர்ல செத்தவனை விட இந்த மாதிரி காலநிலையால் செத்தவனும் உடம்பு சரியில்லாம போனனும் அது வாழ்நாள் முழுக்க அப்ப அவனுக்கு தெரியாது, பின்னாட்களில் வந்து அவனுக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடுக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாரு. ஒரு டென்ட், 10 பேர் இருக்கிற மாதிரி ஒரு டென்ட். அந்த டென்ட் சோலார் பிளேட் பொருத்தப்பட்டிருக்கும். சோலார் வந்து சூரிய சக்தியை வாங்கி நைட் நேரம் குளிர் அடிக்கும் போது இவங்களுக்கு வந்து உள்ள வந்து அது ஹீட்டை கொடுக்குற மாதிரி. இது வந்து ஒரு மெத்தடு. இந்த மாதிரி ஒரு சோலார் டென்ட் அதை வச்சு ராணுவ வீரர்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. யாரு? இந்த சோனம் வாஞ்சுக். அது போக ஐஸ் கியூப்னு ஒன்று பண்ணியிருக்காரு. ஐஸ் கியூப் மாதிரி பண்ணி அது வந்து பிரான்ஸ், சுவிட்சர்லாந்துலாம் இங்க வந்து செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டு அங்க போய் அவர் 25 நாள் உட்காந்து செஞ்சு கொடுத்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து பனிக்காலத்துல பனி கட்டி இருக்குங்களா, அந்த பனிக்கட்டியை தேக்கி வச்சு அதுல இருந்து அது முடிஞ்சதும் ஸ்ப்ரிங் சீசன் வரும் பொழுது அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், கால்நடைகளுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கறத வந்து அவரு இவரோட இன்னோவேட்டிவான ஒரு முறையில அதை ரெடி செஞ்சு அதை பண்ணியிருக்காரு. சிக்கிம்ல தண்ணி வந்து திடீர்னு நதிகள் உருவாகும். இப்போ இங்க லடாக்னு பாத்தீங்கன்னா பனி உருகி திடீர்னு புதுசா ஒரு நதி உருவாகும், புதுசா ஒரு வெள்ளம்லாம் உருவாகும். அந்த மாதிரி உருவானதை வந்து அவர் ஒரு மெத்தட் போட்டு சிக்கிம்ல வந்து தடுத்து நிறுத்திருக்காரு. இந்த மாதிரி அவர் ஸ்டேட் டு ஸ்டேட்டு வேற வெளிநாட்டுல எல்லாம் போய் அவர் வந்து எவ்வளவோ பெரிய இன்டெலெக்சுவல், அவர் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல். எஸ், அவர் வந்து காலநிலை ஆய்வாளர்னு சொல்லிக்கலாம், கல்வியாளர் சொல்லலாம், சயின்டிஸ்ட் எப்படினாலும் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஆளு இந்த ப்ரோட்டஸ்ட்டை கையில் எடுக்கிறார். ஏன்னா அவர் வந்து அப்பவே செக்மல், அவர் ஆரம்ப காலகட்டத்திலே செக்மல்னு ஒரு இதை ஆரம்பிச்சு பசங்களுக்கு ஸ்கூலு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அங்க இருக்கிற பில்டிங்னே கார்பன் பில்டிங் ஒரு பில்டிங், என்ன பில்டிங் அப்படின்னா கார்பன் நியூட்ரல் சோலார் பில்டிங் அப்படின்னு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து குளிர்காலத்துல அதெல்லாம் நம்ம சேஃப்டியா இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருக்காரு. அவர் பெற்ற விருது வந்து ரமான் மகாசேசே விருது, ரொம்ப முக்கியமான விருது. அந்த விருதுலாம் இவர் வாங்கியிருக்காரு. அந்த விருது வாங்கினவர் தான் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இவரோட FCRA, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துது. யாரும் நம்ம பாஜக பயன்படுத்தி இவருக்கு வரக்கூடிய பணம் வந்து நிப்பாட்டுறோம், அந்த லைசன்ஸை இவருக்கு வந்து கேன்சல் பண்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இவர் வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கியிருக்காரு அப்படின்னு. உடனடியாக ANI போய் அவரை போய் சந்திச்சு கேட்குது. ANI அவர் கொடுக்குற பேட்டியில சொல்றாரு, எனக்கு பணம் வந்தது வந்து டொனேஷனாக அல்ல, டேக்ஸ் கட்டப்பட்ட எனக்கு வந்து ஃபீஸ், செஞ்ச வேலைக்கு சுவிஸ்ல இருந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து
நான் செஞ்சதை நான் இங்க என்ன செஞ்சனோ அதை வந்து அவங்க பார்த்துட்டு ஆல்ப்ஸ் மலை இருக்குல்ல, இங்க இமயமலை மாதிரி ஆல்ப்ஸ் மலை பெரிய மலையில அங்க இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, இந்த மாதிரி ஐஸ் கியூபா பண்ண சொன்னாங்க, அதுக்கு நான் பண்ணி கொடுத்ததுக்கான ஃபீஸ் தட்சணை அப்படிங்கிற, அவர் ஹிந்தியில தட்சணைன்னு சொல்லுவாங்க, குரு தட்சணை அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு தட்சணை, ஒரு ஃபீஸ் இது. அது வந்ததை வந்து இவங்க வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணி காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா என் மேல கைது நடவடிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலம் வருது. அது வந்து ஒரு என்ன ஆக்ட்னு அவர் எதிர்பார்க்கல. கடைசியில என்ன ஆச்சுன்னா, நேற்றுக்கு ஒரு 2:30க்கு அவருக்கு வந்து, நேற்றுக்குன்னா 26ஆம் தேதி ஒரு 2:30 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதா இருந்துச்சு. எல்லா ஜேர்னலிஸ்டும் டோட்டல் உலகமும் உட்கார்ந்துட்டு இருக்குது. நம்ம ஆளு என்ன செஞ்சிட்டாரு, உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தூக்கிட்டாங்க. நம்மகிட்ட தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதுங்கிறது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை வர்ற அளவுக்கு பிரச்சனையா? ஆமா, அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தை எதுக்காகனா, நீ வந்து வன்முறையை தூண்டி விட்டுருக்கிற, உனக்கு ஃபாரினர்ஸ் கூட லிங்க் இருக்குது. அப்ப அவர் வந்து இஸ்லாமாபாத்ல பாகிஸ்தான்ல போய் ஒரு செமினார்ல ஏதோ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஏதோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் வந்து நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பயணிப்பார்கள். இப்ப அதானி கூட தான் பாகிஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. உனக்கு பாகிஸ்தான் கூட லிங்க்னு நீ தேசிய பாதுகாப்பு சட்டத்துல பாகிஸ்தான் போயிருக்காரு. யாரு? பிரதமர் சேலை எல்லாம் அனுப்பி விட்டாரு. இப்போ உன் கூட பணம் பாகிஸ்தான்ல லிங்க்னு நீ கைது பண்ணிப்பீங்க. பிரதமர்களும் வந்திருந்தாங்க, மோடி பிரதமர். ஆமா, அதாவது நாம பாக்குற பார்டர் சண்டை, நாம பாக்குற இந்தியா பாகிஸ்தான் சண்டை, நாம பாக்குற சூரியகுமார் யாதவ் கை கொடுக்கணும் சண்டை எல்லாம் வேற. ஆனா கார்பரேட் உலகம், கல்வி உலகம், சுற்றுச்சூழல் உலகம், இந்த உலகத்துல இருக்கிற தொடர்புகள் வந்து வேற. அதுல என்ன இம்பாக்ட் ஆகுது, அது என்ன மாதிரி தொடர்புல இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவர் அங்க போய் ஒரு செமினாரோ ஒரு கான்ஃபரன்ஸ்லயோ கலந்துகிட்டு வந்திருக்காரு. நேபாள் போயிட்டு வந்திருக்காரு. நேபாள் போயிட்டு வந்ததா அங்க இருக்கிற தலைவர்கள் கூட எடுத்த போட்டோ. இவர் இஸ்லாமாபாத் போயிட்டு வந்ததால் இவர் பாகிஸ்தானி ஏஜென்ட், சைனா பக்கத்துல இருக்கனால இவர் சைனீஸ் ஏஜென்ட். அப்போ யூடியூபர்ஸ், அங்க இருக்கிற நார்த் இந்தியன் இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன இருக்காங்க, அப்பா நீ ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணு, அவர் சைனீஸ் ஏஜெண்டா, பாகிஸ்தானி ஏஜெண்டா, காங்கிரஸ் ஏஜெண்டா, யாருன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா. அதெல்லாம் நீ என்ன முடிவு பண்றது? நான் சொல்றேன், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சோனம் வாங்சுக் கைது. ஒரு 5 வருஷமா 10 வருஷமா ஒரு இந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் அடைக்கப்பட்டாரு. உமர் காலித்துக்கு என்னாச்சு இது வரைக்கும் தெரியல. இந்த மாதிரி இப்போ அவரை கொண்டு போயிட்டாங்க. இவருடைய வாய் வந்து இதோட அடைக்கப்படுகிறது. இதுக்கு நீதி கேட்டு இதுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களையும் வந்து என்ன செஞ்சிருவாங்க, தேசிய விரோதிகள் முத்திரை குத்திருவாங்க. இந்த சோனம் வாங்சுக்கோட அப்பா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு அந்த காலத்துல இது மாதிரி உண்ணாவிரதம் இருந்து அதை வந்து இந்திரா காந்தி வந்து ஜூஸ் கொடுத்து முடிச்சு வச்சு அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினதா முகமது சுபேரே, அதாவது ஆல்ட் நியூஸோட, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல சுத்திட்டு இருந்துச்சு. நான் வந்து ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை மைண்ட் பண்ணல. ஆல்ட் நியூஸ் முகமது சுபேரே எடுத்து போட்டுறதால் அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மையான நீங்க நேர்களே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சா கமெண்ட்ல கூட சொல்லுங்க. ஸோ அவருக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு வரலாறு இருக்குது. அப்புறம் அவர் அகிம்சையை மிகவும் விரும்புவார். அகிம்சையை விரும்பும். அப்புறமா நாமெல்லாம் அந்த சங்கிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் தான் விடுவாங்க மோடிக்கு, அமித்ஷாக்கு. இவர் வந்து ஆர்டினா விட்டுருக்காரு, ஹாப்பி பர்த்டே மோடிஜி, அமித்ஷாஜி தேங்க்ஸ், நீங்க 370 கலைச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாளுங்கிற ரேஞ்சுக்கு இவர் வந்து 2024 கூட இவர் வந்து அவங்களுக்கு ஆதரவாகவும் அவருக்கு சப்போர்ட்டாகவும் வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்களே. ஆமா வந்து, ஆமா பிஜேபி தான் நாங்க ஜெயிச்சிருக்குது. அப்போ இவ்வளவு செய்தவர் வந்து இப்போ இன்னைக்கு இன்னைய வரைக்கும் இந்த 5 வருஷமாகவும் இந்த 30 வருஷமாக அவர் என்ஜிஓ ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு. அவர் இன்னோவேட்டிவா வேலை பார்த்து பல வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கப்பவும் சரி, அப்புறமா பிஜேபி கவர்மெண்ட்ல 10-11 வருஷம் ஆச்சு. இப்பவும் சரி, அவரோட எந்தவித தொடர்புகளும் கேள்விக்குள்ளாக்கப்படவில்லை. ஒரு போராட்டம் பண்ணாரு, பாஜகவை எதிர்த்து கூட இல்லை, கேட்டுதான் போராட்டம் பண்ணிருக்காரு. அவர் வந்து எதிர்த்து எங்கேயுமே இது வரைக்கும் பேசினது இல்லை. எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும் கேட்டுட்டு தான் இருக்காரு. கேட்டதுக்கே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு உள்ள போட்டாச்சு. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான முகம். நீங்க எத்தனை பேர் இந்தியாவில எத்தனை பேர் நீங்க ஃபயர் விட்டாலும் சரி, ஒரு சங்கியாவே இருந்தாலும் சங்கிக்கு மனசாட்சி தொட்டு உள்ள ஒரு ஒரே கேள்வி, அந்த பகுதியின் லடாக் பகுதியின் கார்கில் பகுதியில மக்கள், ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பு குறித்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு நீ வந்து 4 புல்லட்டை கொடுத்து 4 பேரை சாவடிச்சிருக்க, அவரை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணிருக்க. இதுக்கு உன்னோட பதில் என்ன? இப்ப நம்ம கேள்விக்கலாம், 6th ஷெட்யூல் தானே, அதை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி பெரிய பிளே பண்ணுது. என்ன சொல்லணும்னா, அது சைனா பார்டர்ல இருக்குது, அதனால அந்த இப்போ நம்ம ஃபுல் பவரும் வந்து அங்க இருக்கிற லோக்கலுக்கு கொடுத்துட்டா அது பாதுகாப்பு வந்து ஸ்திரமில்லாது அப்படின்னு ஒரு பாயிண்ட வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் முக்கியமான பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் இத்தனை வருஷமா அப்படிதான் இருந்திருக்குது.
JNK பகுதியாக தான் இருந்திருக்குது. ஜம்முக்கு இங்க பாதுகாப்பு இருந்திருக்கு. அங்க மலை உச்சியில ராணுவ வீரர்கள் இருக்காங்க. ராணுவ வீரர்களுக்கு டெண்ட் அடிச்சு கொடுத்தவரையே தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள தூக்கி போட்டீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா, அப்படி செய்தால் அவருக்கு 6வது அட்டவணைப்படி உரிமை கொடுத்து விட்டால், அவங்களுக்கு ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்து விட்டால், அவர்களுடைய உரிமையை அவர்களே நிர்மாணிப்பார்கள். நம்மளுடைய பவர் வந்து கையில இருக்காது. இப்ப டெல்லியே வந்து யூடி தான், யூனியன் டெரிட்டரி தான். அதையே வந்து இவங்க வந்து ஆக்கிரமிப்பாக்காங்க. டெல்லி போலீஸ் என் கீழே எடுத்துப்பேன், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த பவர் கூட கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சில பவர் இருக்குது அந்த ஹில் டெவலப்மெண்ட்டுக்காக. மற்றபடி எந்த பவரும் இப்ப அவங்களுக்கு கிடையாது. குத்துயிருமா கொலையுமா வந்து அந்த லடாக்கையும் கார்களையும் இவங்க வச்சுக்கிட்டு அடுத்து என்ன கொண்டு போறோம், நான் அங்க கிரீன் எனர்ஜி கொண்டு வர போறேன் அப்படிங்கிறாங்க. கிரீன் எனர்ஜி கொண்டு வர போறாங்க அப்படின்னா சோலார் பேனலை வச்சு அங்க என்ன சொல்றது, சோலார் பேனலை வச்சு மின் உற்பத்தி அதானி கொடுக்குறாங்க. ஆமா, இது வந்து அதானிக்கு தான் கொடுக்குறாங்களான்னு இன்னும் உறுதியாகல. ஆனால் 2020 சொல்லிட்டாரு கிரீன் எனர்ஜி வருது அப்படின்னு. விக்ரோம், நம்ம வந்து லடாக்கா விக்ரோம் அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து அவர் வந்து மோடி தன்னோட பேச்சுல இங்க வந்து நாங்க சோலார் பேனலை கொண்டு வர போறோம். டெவலப்மெண்ட் முன்னேற்றம்னாலே அங்க அதானி கிட்டத்தட்ட 40,000 கோடி 45,000 கோடி எஸ்டிமேட்ல அந்த டெண்டர் இப்போ விடப்பட்டு இருக்குது. ஆல்ரெடி ஹரியானால வந்து அவங்க அதானி குரூப் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி வந்து வைண்ட் மூலமாகவும் அப்புறமா வைண்டு பிளஸ் சோலார் மூலமாக ஹைபிரிட் அப்படிங்கிற முறையிலையும் அவங்க வந்து 15 ஜிகாவாட்ஸ் என்னமோ அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த டார்கெட்டு இது லடாக்கு அப்புறமா கார்கில் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் தான் உங்களுக்கு முக்கியமான இடம். அந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆக்கிரமிக்கப்படும். இத்தனை 1000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் வந்து அதுக்காக தேவைப்படுமா. அப்படி தேவைப்படும் பொழுது அங்க இருக்கிற அந்த லோக்கல்ல இருக்கிற விவசாயிகள், அதாவது விவசாயிகள் அந்த ஆடு மேய்க்கிறவங்க தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாம பாதிக்கப்படுவாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ இந்த மாதிரி அங்க மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அங்க வந்து ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படின்னு வரும், திடீர்னு வெள்ளம் வரும். ஏன்னா அந்த மலைப்பகுதிகள் அது வந்து நம்ம பார்த்தது மாதிரி கிடையாது. அது நம்ம பார்க்காத ஒரு வேற உலகம். திடீர்னு நிலச்சரிவு இருக்கும், லேண்ட்ஸ்லைடு அது நடக்கும். அது நடக்கும்பொழுது பாதிக்கப்படுறது அங்க இருக்கிற மக்கள் தான். சரி, நீ அங்கேயே கொண்டு வந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் பேட்டி கேட்டிருக்காங்க. ஸ்க்ரோல்ல வந்துருக்குது, ஸ்க்ரோல் நியூஸ் வெப்சைட் இருக்குல்ல, அதுல அவங்க கேட்டுருக்காங்க. அவங்க நேரடியாக அங்க போய் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, சரி மைனிங்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்தா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பாங்களா. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, எங்க படிப்புக்கு அவன் என்ன வேலை கொடுப்பான், கிராமத்துல இருக்கிற நானு என்ன படிப்பு படிச்சிருக்கேன், 77% லிட்ரஸி இருக்குதுன்னு இருக்கலாம், ஆனாலும் உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வி இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ நான் வந்து என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன இதா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அதை அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனாலதான் இந்த சோனம் வாங்சுக்கோட கோரிக்கை வந்து மிக பலமானதா இருக்குது. அவரோட முகம் தான் வந்து லடாக்கின் முகமாக, கார்கிலின் முகமாக இருக்குது. ஸோ இந்த முகத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். இதனால் வரைக்கும் தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ஜென் இசட் வந்து வன்முறையில் இறங்கவும் இன்னைக்கு நாம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கும் எங்களுக்குமே வந்து ஒரு வன்முறை இல்ல ஒரு தீ வைப்பு, பிஜேபி ஆபீஸ் தீ வைக்கப்பட்ட பின்புதான் நமக்கு இன்னைக்கு பேசணும்னு தோணிருக்கு அப்படின்னு தோணுது. மணிப்பூர்ல நாம முதல்ல பேசிட்டோம். அரண்சி வந்து தொடர்ந்து இல்ல, முதல்லயே அந்த 2 பெண்கள் வந்து நிர்வாணமாக்கப்பட்டதற்கு முன்னாடியே பேசியது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. சசிகாந்த் செந்தில் வந்து பேசினாரு, அதற்கு திருமாவளவன் அவர்கள் பேசினாங்க. அப்புறமா நம்ம சேனல் பேசிருக்குது, எனக்கு உறுதியா எனக்கு ஞாபகம் இருக்குது. அது போல இங்க லடாக்ல வந்து நாம வந்து போன வருடமே இதை பேசியிருக்கணும். போன வருடம் நான் அந்த நியூஸை பார்த்தேன். துருவராட்டி பேசியிருந்தாப்புல, தேஷ்பக்தி பேசியிருந்தாப்புல, இதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனாலும் நமக்கு அது தூரமாக இருந்தால், லடாக் என்பது நமக்கு தூரமான ஒரு, அது ஏதோ அவன் பிரச்சனை. இந்தியாவில் ஒரு பிரச்சனைனா மணிப்பூர்ல நினைச்சா அது அவன் பிரச்சனை, தமிழ்நாட்டுல நீட் பிரச்சனை அது அவன் பிரச்சனை, இப்படி நம்ம பாத்துக்கிறோம். அப்படி இல்லாம இன்னைக்கு வந்து லடாக் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஸ்ஸாம்ல வந்து ஒரு பழங்குடியினர் வந்து தீப்பந்தம் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஹேமந்த் பிஸ்வாஸ், அதாவது காங்கிரஸ்ல இருந்தவர், முன்னாடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், டக்குன்னு பிஜேபி வாஷிங் மிஷின்ல துவச்சு எடுத்து அங்க சிஎம் ஆனவர். மிக மோசமான ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து கொள்கைகளையும் தீவிரமாக அமல்படுத்திட்டு வர்றவர். ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, சுத்திரர்கள் வந்து பிராமணர்களுக்கு சேவை செய்வதற்காக படைக்கப்பட்டவர் பகவத்கீதை சொல்லி இருக்குது. அவரை தான் திக்குமுக்காட வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அஸ்ஸாம் பழங்குடியினர். மணிப்பூர் நமக்கே தெரியும், மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு. இப்போ வரைக்கும் பிஎம் போகாம இப்பதான் நாம சொன்னோம் அடுத்த வாரம் போவாருன்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறமா அது போனதும் உறுதியானது. அங்கேயும் போயிட்டு 30 அடி கேப்ல நின்று பேசிட்டு இருந்திருக்கு. அவருக்கு மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்ல. அது போக ராணுவ வீரர்கள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் வந்து பீகார்ல போராடிட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இங்க கொல்லப்படுகிறார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் லடாக்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய
அட்டவணை 6 வந்து எங்களுக்கு கொடுக்கல, உனக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு பண்ணி கொடுங்க, நாங்க இந்த நாட்டுக்காக உயிரியை கொடுக்குறோம், நாங்க இந்த நாட்டுக்காக பாதுகாத்துட்டு நிக்கிறோம், இதே கார்கில்ல இதே லடாக்ல நாங்க சைனாக்கு எதிராக நிக்கிறோம், ஆனா நீங்க ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது இருக்கிறதுல இந்த சோனம் அவர் வந்து அத்தனை தடவை வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, பாய்காட் சீனா, பாய்காட் சீனா ப்ராடக்ட்ஸ். யாரு நம்ம மோடிஜி சொன்னதும் இவரும் அதெல்லாம் எடுத்து செஞ்சிருக்காரு. இவ்வளவு தூரம் செய்தவரை இன்னைக்கு வந்து அவங்க வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற பேர்ல கைது பண்ணியிருக்காங்க. ஆக இவங்களோட 4 டிமாண்ட் ரொம்ப சிம்பிளான டிமாண்ட். 2 MP வேணும், ஒரு MP தான் இருக்கு, 2 MP வேணும். எனக்கு புரிந்தவர் என்னன்னா, ஒரு MP அவர் பிஜேபில இருந்து. இப்ப கார்கில்ல இருக்கிறவர் வந்து மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ், இப்போ அதை ஒரு பிரிவா அவங்க ஒரு MP வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. இந்த இதையும் இவங்க ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த 6th ஷெட்யூல் அது வந்துச்சுன்னா அப்புறம் அதானியை உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த 6th ஷெட்யூல்ல மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது, ஃபாரஸ்ட், லேண்டு, கல்ச்சர், ஜாப், இது எல்லாமே வந்து அவங்க தான் நிர்மாணிப்பாங்க, நமக்கு ரைட்ஸே கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ இது ஒன்று. அப்புறம் ஸ்டேட் குட், மாநில சுயாட்சி. நம்ம இன்னைக்கு அசால்ட்டா பேசுறோம்ல, 1 நேஷன் 1 இந்தியா எல்லாம் ஒன்னா தான் இருக்கணும்னு. மாநில சுயாட்சி பத்தி தமிழ்நாடு வந்து பல வகுப்புகள் எடுத்துருக்குது, பல மாநிலங்களுக்கு ரோல் மாடலா முன்னாடி நின்றுட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து நியூஸ் என்ன அப்படின்னா, நமது வில்சன் வந்து கருணாநிதியை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, மத்திய பிரதேசல பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய பிரதேசல 60% ரிசர்வேஷனை 73% மாத்த போறாங்க. அதற்காக வழக்காடுவதற்காக வழக்கறிஞர் யார் நியமிக்கப்படுகிறார் என்றால் வில்சன், திமுகவின் வில்சன் மத்திய அரசின் பாரதிய ஜனதா கட்சியோட இந்த 73% இடஒதுக்கீடு கொள்கைக்காக வாதாட போறார். இது நீங்க யோசிச்சு பாருங்க. அவனுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அவன் கொண்டு வந்த சட்டத்துக்கு அவங்க ஆள் வாதாடுறதுக்கு ஆள் இல்ல. அந்த சட்டம் நாம முன்னாடி கொண்டு வந்தது, நாம கொடுத்தது. அதுல வந்து பிற்படுத்த வகுப்பினருக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த இடஒதுக்கீடு வந்து அதிகரிக்காங்க, 60% வந்து 73%. கட்டாயம் பாப்பான்ஸ் வந்து உடனடியாக கேச போடுவாங்கன்ட்டு இதுக்கான வில்சனை கொண்டு வராங்க. திமுகவின் MP வழக்கறிஞர் வில்சனை வந்து கொண்டு வராங்க. அப்ப நம்ம தமிழ்நாடு வந்து இந்த மாநில சுயாட்சிங்களுக்கு இதே மாதிரி பல முன்னுதாரணம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து அதை வந்து லடாக் மக்கள் ஃபீல் பண்றாங்க. என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் JNK கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், யூனியன் டெரிட்டரி அப்படின்னதும் சரி ஓகே நமக்கு எல்லாம் விடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு மாநிலமாக இருந்தால்தான் என்னுடைய உரிமையை, என்னுடைய கல்ச்சரை, என்னுடைய வேலையை, என்னுடைய வளர்ச்சியை நான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு தெளிவா உணர்ந்து அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து போராட்டத்திலே குதிச்சிருக்காங்க. இது வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஒரு பாடம், ஒரு லெசன். என்ன அப்படின்னா, நீ நினைக்கிறல்ல 1 இந்தியா 1 நேஷன், அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான். மொத்தமா அவன் கையில வச்சுக்கிடுவான், யாருக்கு என்ன வேணுமோ செய்வான். நீ எதிர்த்து பேசினா, நீ எதிர்த்து கேள்வி கேட்ட அப்படின்னா உன்னை தூக்கி என்ன செய்வான், தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவான். இப்போ வந்து அங்க வந்து ஸ்டேட்டா இருந்ததுன்னா என்ன இருக்கும், அந்த ஸ்டேட் முதலமைச்சர் என்ன செய்வாரு, ஓட்டுக்காண்டியாவது அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய பார்ப்பாரு, ஓட்டுக்காக வேணும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. இப்போ அதுவும் இல்லாம குறைந்தபட்ச டெமோக்ரஸின்னு இருக்குல்ல, அந்த டெமோக்ரஸியே இல்லாம டோட்டலா முடிச்சிட்டாங்க. இப்ப அங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னா 3 விஷயம்: டெமோக்ரஸி, மக்களோட உரிமை, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல். இந்த 3க்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை எது கொடுக்கும் அப்படின்னா இவங்க கேட்குற அந்த 4 பாயிண்ட் தான். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக, அதை கடந்து இந்த 6th ஷெட்யூலு, அப்புறம் ஸ்டேட் குட்டு, அதுக்கப்புறம் 2 MP தான் எதனாலும் பேச முடியும், கூடுதல் பிரதிநிதித்துவம். அப்போ இது 4ஐயுமே வந்து இவங்க நிராகரிக்காங்க, இல்லைன்னா தள்ளி போடுறாங்க. நிராகரிக்காங்க அப்படிங்கிறத தள்ளி போடுறாங்கிறது நிராகரிக்கிறாங்க. ஏன்னா 4 வருஷம் அவர் நிறைய சொல்லியிருக்கிறாருல்ல, நான் தள்ளி போட்டேன்னா அது நிராகரிச்ச அவங்க ஃபார்முலாவே அதை தான் இருக்குது. இங்க வந்து இந்த 3 விஷயமும் மிக முக்கியமான விஷயம்: டெமோக்ரஸி, என்விரான்மெண்ட் அண்ட் ரைட்ஸ். இந்த 3மே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, 370 கலைக்கப்பட்டு இவர்களுக்கு உண்டான அந்த உரிமை ரத்து செய்யப்பட்டு UT அப்படிங்கிற ஒரு போலியான ஒரு முகத்தை கொடுத்து அதுல ஒண்ணு இல்லைன்னு இவங்க தெரிஞ்சு 1 வருஷத்துலயே முடிச்சிட்டாங்க. அதான் ஆச்சரியம். 1 வருஷத்துலயே முடிச்சு கேள்வி கேட்க ஆரம்பித்த பின் இன்று 4 பேரை பலியும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஒரு முக்கியமான முகம், பிரபலமான முகம் சோனம் வாங்சுக்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு வடக்கிந்திய ஊடகவியலாளர் ஒரு விஷயத்தை சொன்னாரு. சோனம் வாங்சுக்கு வந்து நம்ம எப்படி பாக்குறது, அவர் வந்து எதுவும் என்ன மாதிரியான கொள்கையாளர் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா தெரியாது. ஒரு லெப்டா இல்ல, அவர் மோடிஜிக்கும் அன்பு விட்டுருக்காரு, ஆர்டின் விட்டுருக்காரு, அமித்ஷாவுக்கும் ஆர்டின் விட்டுருக்காரு, காந்திக்கும் ஆர்டின் விட்டுறாரு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஊடகவியலாளர், எனக்கு நியூஸ் சேனல் பேர் ஞாபகம் இல்லை, ஒரு வயசான ஆளு, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாம வந்து காந்தியை வந்து காந்தி மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நம்ம காந்தியை நம்பியிருந்தோம். அப்படி நம்பி ஏமாந்ததுதான் அண்ணா ஹசாரேட்டை ஏமாந்தோம். அண்ணா ஹசாரேட்டை ஏமாந்தது மாதிரி சோனம் வாங்சுக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா காந்தி நம்ம நினைச்சோம், காந்தி உள்ளுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்சை உட்காந்துட்டு இருந்தான்,
அது நமக்கு தெரியல. சோனம் வாங்சுக்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம எச்சரிக்கையாக தான் அணுகணும். ஏன்னா இந்த என்ஜிஓக்கள் இந்த விஷயங்களை மட்டுப்படுத்துறதுக்காக இவர்களாகவே கூட செலுத்தப்படுவாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படின்னா, யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ, அமைதியான சத்தியாகிரகமான போராட்டத்தை தொடர்ந்தவர்கள் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ, அது எல்லாமே அந்த அரசுக்கு எதிராக தான் முடிஞ்சிருக்குது. அண்ணா ஹசாரே காங்கிரஸ் அரசு கைது பண்ணிச்சு. இன்னைக்கு 10 வருஷம் வரைக்கும் அவரால் எந்திக்கவே முடியல காங்கிரஸால. அதே போல இப்ப சோனம் வாங்சுக்கை பிஜேபி கைது பண்ணிருக்கு. இதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். கைது செய்யாம விட்டுருந்தா கூட அது அப்படியே நிறுத்தி போயிருக்கலாம். ஆனா இது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அகிம்சை அப்படின்னாலே காந்தியை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்பேத்கர் எந்த ஆயுத போராட்டத்தை எடுத்து போறாரு? அவரை விட பெரிய அகிம்சவாதி யாரும் இருக்க முடியாது சொல்ல. புத்தர் மகாவீரர்லாம் அஹிம்சாவாதி தான். ஆமா. சோ அங்க இருக்கிறவங்க புத்திஸ்டும் கூட அவங்களோட பேச்சுல இருந்தே, அவங்களோட பேட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க இங்க போராட்டக்காரங்க கொடுக்குற பேட்டிக்கும் அவங்களோட பேட்டிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. அன்பார்ச்சுனேட்லிங்கிற வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க அதுக்கு வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி தீ வச்சதுக்கோ, அப்புறமா 4 பேர் கொல்லப்பட்டதுக்கு பெருசா ஒன்றும் ரியாக்ட் பண்ணல. ஆனா கேள்வி கேட்கறாங்க, யாரோட ஆர்டர் பேர்ல இந்த கொலைகள் நிறுத்தப்பட்டது? யார் இந்த ஆர்டர் கொடுத்தா? நீங்க தண்ணீர் பீச்சு அடிச்சிருக்கலாம், ஸ்மோக் பம் போட்டு கலைச்சிருக்கலாம். அப்படி எதுவும் இல்லாமல் உடனடியாக ஏன் இந்த இதுன்னு. ஆக இந்த செப்டம்பர் 24ஆம் தேதி நடந்த அந்த துப்பாக்கி சூட்டுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அங்க 4-5 வருடமாக நடந்த அமைதியான ஒரு போராட்டம் வன்முறைக்கு தள்ளப்பட்டது பொறுப்பற்ற, கையாலாகாத பிஜேபியோட அணுகுமுறையால். நிறைய முக்கியமான தகவல்களை ரொம்ப விரிவாகவும் விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.